ஹலோ எவ்ரிவன். நீங்க எல்லாரும் ஆவலோட காத்துக் கொண்டிருந்த அஃபிலிக்ஸ நம்ம ஒரு வழியா லான்ச் பண்ணியாச்சு. இந்த அஃபிலிக்ஸ் வெப்சைட்ட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வெப்சைட்குள்ள வந்த உடனே இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கெட் ஸ்டார்ட்டட் ஃபார் ஃப்ரீ ஆர் ஸ்டார்ட் ஏர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்க உங்களோட நேம் ஃபில் அப் பண்ணிக்கோங்க. நான் வந்து முகமது ஜமீல் அப்படின்னு போட்டுருக்கேன். இங்க நீங்க குடுக்குற நேம் வந்து ஸ்டோர்ல வந்து விசிபிளா இருக்கும். அதுக்கேத்த மாரி நேம வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கேட்குது. நான் என்னோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். யாஹ் 6 startups in 6 months at gmail.com. யாஹ்! பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இமெயில் ஐடி என்டர் பண்ணியாச்சு. அது அவைலபிளா இருந்துச்சுன்னா, இமெயில் ஐடிஸ் அவைலபிள்னு காமிக்கும். அண்ட் இப்ப இங்க நம்ம யூசர் நேம சூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்டோருக்கு ஒரு நேம் வைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஸ்டோருக்கு என்ன பேர் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க வச்சுக்கலாம். ஆனா, அந்த ஸ்டோரோட நேம் ஆல்ரெடி யாரும் எடுத்திருக்க கூடாது. இது பார்த்தீங்கன்னா, Instagram யூசர் நேம் மாரி தான். யூனிக்கா இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு நேம் தான். இப்ப நான் இங்க வந்து ஜெமினின்னே வச்சுக்கிறேன். அவைலபிலிட்டி செக் பண்ணுது. பார்த்தீங்க அப்படின்னா, அவைலபிளா இருக்கு. இப்ப நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஒரு பாஸ்வேர்ட் வந்து நான் செட் பண்ணிக்கலாம். அதுல காமிக்கிற மாரி எல்லாமே ஃபாலோ பண்ணா தான் பாஸ்வேர்ட் வந்து அக்செப்ட் பண்ணும். ஒரு நம்பர் இருக்கணும். ஒரு கேப்பிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர். மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா, கெட் ஸ்டார்ட்டட் ஃபார் ஃப்ரீன்னு ஆக்டிவேட் வச்சு இத பிரஸ் பண்றேன். சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கான ஒரு பயோ வந்து கிரியேட் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க யாரு? என்ன பண்ண போறீங்க? ஏன்னா இது உங்க வெப்சைட்ல அப்படியே காமிக்கும். நான் ஸ்டோர காமிக்கிறேன். அத பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Instagram மாரி தான். இங்க நான் சிம்பிளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஹாய் எவ்ரிஒன். ஐ ஆம் ட்ரைங் டூ பில்ட் 6 ஸ்டார்ட்டப்ஸ் 6 மந்த்ஸ். இந்த சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் Bing யூஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வருது. நம்ம வெப்சைட்ல உள்ளது கிடையாது. ஃபாலோ ஃபார் மோர் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் பயோ. நெக்ஸ்ட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு யூடியூப் சேனலோட யூஆர்எல் கேட்குது. https://youtube. நீங்க இத டைப் பண்ண தேவையில்ல. நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன். 6 ஸ்டார்ட்டப்ஸ் 6 மந்த்ஸ். ஓகே. இத அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் பதிலா நான் Instagramன்னு குடுத்துக்குறேன். இது நம்ம பேஜோட யூஆர்எல்ஸ். இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. உங்களுக்கு இல்லன்னா நீங்க குடுக்க தேவையில்ல. இருந்துச்சுன்னா குடுங்க. நீங்க எங்க ப்ராடக்ட்ட சேல் பண்ண போறீங்களோ, அந்த இடத்தோட யூஆர்எல் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, ப்ரொஃபைல் பிக்சர் ஒண்ணு சூஸ் பண்ண சொல்லும். பார்த்தீங்க அப்படின்னா, நான் அஃபிலிக்ஸோட ஒரு லோகோ ஒண்ணு டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த லோகோவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் செட்டப் குடுத்தீங்க அப்படின்னா, ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்துரும். பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட அஃபிலிக்ஸ்க்கான டேஷ்போர்ட். இங்க உங்க ஸ்டோருக்கான யூஆர்எல் இருக்கும். இத நீங்க காப்பி பண்ணி உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு அனுப்பி ஸ்டோர விசிட் பண்ண சொல்லிக்கலாம். ஃபாலோவர்ஸ்க்கும் நீங்க அனுப்பிக்கலாம் இதே யூஆர்எல்ல. இப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆட் ப்ராடக்ட் இருக்கா? இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராடக்ட்டோட யூஆர்எல் இங்க பேஸ்ட் பண்ணணும். Amazonனா Amazon யூஆர்எல். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Amazon மட்டும் தான் சப்போர்ட் இருக்கு. இன்னும் ஒரு 1 வாரத்துக்குள்ள அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான சப்போர்ட் நாங்க குடுத்துருவோம். என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம பார்த்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்க்கான சப்போர்ட்ட குடுத்துடலாம். Amazon தான் மேஜரா யூஸ் பண்றாங்க. Flipkartல கமிஷன் கம்மியா இருக்குங்கிறதுக்காக அத யாரும் யூஸ் பண்றதில்ல. Meesho ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. Meesho வந்து நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். Meesho சப்போர்ட் வந்து 2, 3 நாளைக்குள்ள வந்துரும். அத நீங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் Amazon ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் இங்க காமிக்கும். சைட்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கெட் லிங்க்ன்னு. அஃபிலியேட் அக்கவுண்ட் இல்லன்னா ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேணாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நானே வந்து அஃபிலியேட் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், Amazonலேருந்து எப்படி நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டிப்ஸும் நானே ஷேர் பண்ணுவேன். இப்ப இந்த கெட் லிங்க்ங்கிற பட்டன அமுத்துனோம் அப்படின்னா, லிங்க் ஒண்ணு கிரியேட் ஆயிரும். என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் இல்லன்னு சொல்லுது அஃபிலியேட்க்கு. ஓகே, நம்ம வேற ஏதாவது ப்ராடக்ட் பார்க்கலாமா? இது நான் யூஸ் பண்ற ட்ரைபாட். அதான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்ங்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். 1 செகண்ட். இதே ட்ரைபாட் வந்து கிடைக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்னு இருக்குது. முதல்ல நான் வந்தது இந்த யூஆர்எல். வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாஹ்!
இந்த இருக்கு. ஸோ இத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்க கெட் லிங்க் இருக்குதா? 2ம் சேம் ட்ரைபாட் தான். பட் பிரைஸ் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு. கெட் லிங்க் குடுத்தீங்க அப்டின்னா, 1 செகண்ட். இது நான் யூஸ் பண்ண ட்ரைபாட்னால நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமா. இது நான் யூஸ் பண்ண ட்ரைபாட் தான். ஓகே. இப்ப இந்த லிங்க்க வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி பண்ணிட்டு நான் அஃபிலியேட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து அந்த லிங்க்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் Amazon சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப YouTube ரிவ்யூ யுஆர்எல் இங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்போதைக்கு YouTube மட்டும் தான் சப்போர்ட் இருக்கு. Instagramக்கு ஃபியூச்சர்ல அப்டேட் வரும். 1 வீக் குள்ள எல்லா அப்டேட்ஸுமே வந்துரும். இப்ப நம்ம டெஸ்டிங்ல இருக்கிறதுனால, இது பீட்டா டெஸ்டிங் மாரி. ஒரு ஃபீச்சரா நம்ம குடுத்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி அப்டேட்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெப்சைட்லயே பண்ணிரும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ அதனால தான் இவ்ளோ டைம் ஆனுச்சு இத பில்ட் பண்றதுக்கு. ஜஸ்ட் நீங்க யுஆர்எல் மட்டும் குடுத்தா போதும். இங்க வந்து YouTube ரிவ்யூ யூஆர்எல் அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட எய்தர் நீங்க ரிவ்யூ பண்ணலாம். ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல யூடியூபர் ரிவ்யூ பண்ண ரிவ்யூ இருந்துச்சு அப்டின்னா, அத இங்க நீங்க வந்து அந்த யூடியூப் வீடியோக்கான யூஆர்எல் இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் யூடியூப் வீடியோல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ட்ரைபாட் இருக்கு இல்லையா? இதுதான் நான் யூஸ் பண்ற ட்ரைபாட். இந்த ரிவ்யூ பார்த்து தான் நான் இந்த ட்ரைபாடே வந்து வாங்குனேன். ஸோ பேசிக்கா இந்த ட்ரைபாட நான் வாங்கும்போது தான் இந்த ஐடியாவே எனக்கு கிடைச்சுச்சு. ஸோ நான் எப்படி கிடைச்சுச்சு அப்படிங்கிறத அடுத்து சொல்றேன். முதல்ல இப்ப நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க இந்த லிங்க்க. இப்ப அந்த ப்ராடக்ட்க்கான ரிவ்யூவையும் நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஆட் ப்ராடக்ட்ங்கிற பட்டன குடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் குடுத்திருந்த ரிவ்யூ. நான் யூஸ் பண்ற அதே ட்ரைபாட் தான். இப்ப இங்க வந்தீங்க அப்டின்னா, நமக்கு ப்ராடக்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அண்ட் ட்ரைபாடும் இங்க காமிக்குது. 1 செகண்ட். நான் யூஸ் பண்ற டூல்ல என் வீடியோ இருக்கிற இடத்துல என்னால டச் பண்ண முடியாது. ஸோ, அதனால தான் நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன் என் வீடியோவ. ஸோ, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வியூ, டெலீட்ன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. நான் வியூ கிளிக் பண்ணேன் அப்டின்னா, ப்ராடக்ட் நமக்கு ஸ்டோர்லயே டைரக்ட்டா ஓப்பன் ஆகும். ஸோ, இதான் நம்மளோட ஓன் ஸ்டோர். பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். ஜஸ்ட் நான் பேக் டூ ஸ்டோர் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, முகமது ஜமீல், ஹாய் எவ்ரிஒன் நம்ம குடுத்த பயோ இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க விசிபிளா இருக்குது. 1 செகண்ட். யாஹ்! இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜ்ல வந்து நமக்கு ரொம்ப அழகா வந்து அதோட பிரைசிங், அத ஷேர் பண்ற ஆப்ஷன் கூட இருக்கு. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க அத ஷேரும் பண்ணிக்கலாம். இங்க கீழ வந்தீங்க அப்டின்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கான பர்ட்டிகுலர் ரிவ்யூவும் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வெப்சைட் வந்து வொர்க் ஆகும். நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நீங்க ப்ரமோட் பண்ண நினைக்கிற ப்ராடக்ட், அதுக்கான ரிவ்யூ 2யும் ஒரே இடத்துல நீங்க பார்க்க முடியும். அதே மாரி இப்போ இந்த ட்ரைபாட் வாங்க வர அந்த பெர்சன் இருக்காங்க இல்லையா கஸ்டமர். ஸோ அவங்க வந்து ட்ரைபாடோட நிறுத்திறாம, இந்த பேக் டூ ஸ்டோர்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, அதர் ப்ராடக்ட்டையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி குடுக்குறோம். ஸோ இந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். affiliates.com/store/jamilன்னு இருக்கும். கஸ்டம் யூஆர்எல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த ஃபீச்சர் வந்து இன்னும் ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள வந்து அந்த அப்டேட் வந்து வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி. ஸோ இப்ப இதான் டேஷ்போர்டு. ஸோ இப்ப இங்க வந்தீங்கன்னா, ஆட் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமைஸ் ஸ்டோர். இதுல தான் வந்து ஃபைனலான இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இங்க வந்து உங்க ஸ்டோருக்கான ப்ரொஃபைல நீங்க மாத்திக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன்ல உங்க நேம மாத்திக்கலாம். ஸ்டோரோட நேம அந்த ஸ்டோர் நேம்ங்கிறது அந்த யூஆர்எல்ல வருது இல்லையா? அதான். இங்க வருதுல்ல இதான். இத நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா, பயோ மாத்திக்கலாம். சோசியல் சேனல்ஸோட யூஆர்எல்ஸ இங்க மாத்திக்கலாம். ஸோ சேவ் சேஞ்சஸ் குடுத்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இவ்ளோதான் அஃபிலிக்ஸ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டியூட்டோரியல். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்? மீஷோல எப்படி நம்ம அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்? Amazonல எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸோ அத எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணலாம்? நம்ம வெப்சைட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் 1 வீக் ஃபுல்லா இன்டென்ஸா இருக்க போகுது. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங்கா வந்து பண்ண போறோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம எப்படி நம்ம எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க போறோம். ஸோ அதான் நம்ம டார்கெட். ஆல்ரைட். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அமுக்கிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோவ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே. பாய்.